அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் செந்தமிழ். நான் டாக்டர் VGN மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துள்ள தலைப்பு மனித வாழ்வும் எண்முறை மருத்துவமும். முதலாவதாக எண்முறை மருத்துவம் என்றால் என்ன, மனித வாழ்வு என்றால் என்பது நான் உங்கள் முன் கூற வந்துள்ளேன். மனித வாழ்வு என்றால் வெறும் சுவாசிப்பதில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் நகரும் அசைவிலும் அவன் செய்யும் செயலிலும் அவன் இயங்கும் அசைவிலும் மட்டுமே இருக்கிறது. இப்படிப்பட்ட இயக்கமானது ஒரு மனித வாழ்வில் இல்லையெனில் அவற்றை சரி செய்ய உதவுவதுதான் எண்முறை மருத்துவம். இந்த இயன்முறை மருத்துவம் என்றால் என்ன என்பதை நாம் சற்று விவாதித்தோம் என்றால் அதாவது மூமெண்ட் இஸ் மெடிசன், ஒரு இயக்கமே மருத்துவம் என்பதுதான் இயன்முறை மருத்துவம், அதாவது பிசியோதெரபி. இதன் தோற்றம் என்பது 460ஆம் நூற்றாண்டுகளில் ஹிப்போக்ரேட்டஸ் மற்றும் காலர் எனப்படும் கிரேக்க மருத்துவர்களால் அறிமுகமானது. அடுத்ததாக 1813ஆம் ஆண்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசியோதெரபி எனப்படும் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசியோதெரபியான டாக்டர் ஹென்ரிக் லின் என்பவரால் இன்ஸ்டிடியூட் என்பது தொடங்கப்பட்டது. அதுவே இதற்கு அடித்தளமாக கருதப்படுகிறது. நம் இந்தியாவிலோ 1950ஆம் ஆண்டுகளில் கல்லூரிகளில் பிசியோதெரபி எனப்படும் இந்த மருத்துவம் பாடப்பிரிவாக இணைக்கப்பட்டது. அது மட்டுமா, 1953ஆம் ஆண்டுகளில் மும்பையில் ஒரு பாடப்பிரிவாகவும் அல்ல, ஒரு பள்ளியாக இணைக்கப்பட்டது. பிசியோதெரபி பள்ளி என்று மும்பையிலும் இணைக்கப்பட்டது. அடுத்ததாக இன்றளவில் சென்னை, பெங்களூரு போன்ற பகுதிகளில் பிசியோதெரபி பள்ளி என்று ஒன்று இயங்கி வருகிறது. ஏனென்றால் இத்தனை மகத்துவமும் சிறப்பும் வாய்ந்ததுதான் இந்த எண்முறை மருத்துவமும். அது மட்டுமில்லை, இந்த எண்முறை மருத்துவத்தின் வரலாறு எங்கோ இருக்கிறது. இந்த எண்முறை மருத்துவம் நம் கலித்தொகை, அகநானூறு, சிலப்பதிகாரம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஒரு காப்பியங்களிலும் கூட இதனை பற்றிய குறிப்புகள் இடம் பெற்றுள்ளன. முக்கியமாக இன்றளவில், அதாவது தற்போதைய காலகட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்று கண்டுபிடித்தார்கள். என்னவென்றால், நாம் 1200 வருடங்களுக்கு முன்பாகவே இந்தோனேஷியாவில் எலக்ட்ரோ தெரப்பி ஒன்று இருந்தது என்பதற்கு சான்று என்பது அங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பிசியோதெரபி என்பது இப்போது வந்த மருத்துவம் அல்ல, நவீன மருத்துவம் அல்ல. இது ஆதி காலத்தில், பண்டைய காலத்திலிருந்து நம்முடன் மனிதனுடன் இயங்கி வரும் ஒரு மருத்துவ முறைதான் இந்த எண்முறை மருத்துவம். இந்த எண்முறை மருத்துவத்தின் மகத்துவத்தையும் சிறப்பையும் சொல்லிக் கொண்டு போனால் இன்றளவும் இல்லை, சொல்லிக்கொண்டே கடல் அளவு கூட சொல்லிக் கொண்டு போகலாம். அத்தனை பிரிவுகள், அத்தனை சிறப்புகள், அத்தனை மகத்துவங்கள் இந்த எண்முறை மருத்துவத்தில். அது மட்டுமில்லை, நம் மனித வாழ்வில் இது எப்படி உதவியது என்று தெரியுமா? கோவிட் காலம் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கொடிய காலமாக கருதப்படும் இந்த கோவிட் காலகட்டத்திலும் இந்த இயல்முறை மருத்துவம் உதவியது. எவ்வாறு என்றால், மனிதர்கள் சுவாசிக்கும் அந்த திறமையை அப்போது கடினப்பட்டார்கள். அப்போது அந்த சுவாசிக்கும் திறனை அதிகரிக்க பல்மனரி பிசியோதெரபி என்பது அப்போது உதவியது. இந்த பிசியோதெரபி ஆம்புலன்ஸ் ரெஸ்கியூ டீம்களிலும் இருக்கிறது. ஒரு நோயாளி அவசர சிகிச்சைக்காக வரும் நிலையில் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிராக்டிஷனர், அதாவது முதலுதவி அளிக்கும் ஒரு மருத்துவராக இருக்கிறவர்கள் தான் இந்த பிசியோதெரபிஸ்ட்கள். இவர்கள் இல்லையெனில் அந்த சமயத்தில் அது சாத்தியமில்லை. இந்த பிசியோதெரபியானது விண்வெளி, அதாவது விண்வெளி மண்டலங்களில் இருக்கும் இந்த அஸ்ட்ரானட்ஸ் எனப்படும் விண்வெளி வீரர்கள் அங்கு எடை குறைந்த சூழலிலும் கூட அங்கு தசைகள் மற்றும் எலும்புகள் பலவீனப்படுகிறது. அந்த இடத்திலும் பிசியோதெரபி என்ற முறை பயன்படுத்துவதாக நாசா அறிவித்துள்ளது. இத்தனை மகத்துவம் வாய்ந்ததுதான் பிசியோதெரபி. அது மட்டுமில்லை, இந்த பிசியோதெரபி ஆனது 2021ஆம் ஆண்டு NACNH எனப்படும் இந்த ஒரு சான்றையும் அரசு அங்கீகாரத்தையும் பெற்றது. WHO, the World Health Organization மூலமாகவும் அங்கீகாரத்தை பெற்றதுதான் இந்த எண்முறை மருத்துவம். இதில் உட்பிரிவுகள் பல இருக்கின்றன. அவற்றில் சில மட்டும் நான் உங்கள் முன் கூறுகிறேன். முதலாவதாக ஆர்த்தோபெடிக் பிசியோதெரபி, அதாவது எலும்பு மற்றும் மூட்டு ஆகிய பிரச்சனைகள் ஏற்படும் போது மனிதர்கள் உடலை சரி செய்ய உதவும் ஒரு மருத்துவ முறையாகும்.
அடுத்ததாக கைனகாலஜிக்கல் பிசியோதெரபி, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வலிகள் மற்றும் பிரசவத்திற்கு பின் மற்றும் முன் ஏற்படும் வலிகளை சரி செய்ய உதவும் மருத்துவ முறை. அடுத்ததாக நான் உங்கள் முன் கோர எடுத்து அந்த ஒரு தலைப்பு என்னவென்றால் பீடியாட்ரிக் பிசியோதெரபி. ஒரு குழந்தைகளுக்கு அவருடைய பிறந்ததிலிருந்து இருக்கும் வலியையும் சிக்கல்களையும் சரி செய்ய உதவும் ஒரு சிகிச்சை முறைதான் அது. அடுத்ததாக கார்டியோவாஸ்குலர் பிசியோதெரபி. கார்டியோ என்பது இதய அறுவை சிகிச்சைக்கு பின் மற்றும் முன் ஏற்படும் வலிகளை அவற்றை ஆராய்ந்து சரி செய்ய உதவும் ஒரு சிகிச்சை முறை. அடுத்ததாக பல்மனரி பிசியோதெரபி. பல்மனரி பிசியோதெரபி எனப்படுவது சுவாச கோளாறுகள் ஆகியவற்றை எல்லாம் சரி செய்ய உதவும் ஒரு சிகிச்சை முறை. முக்கியமாக ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருக்கும் மனிதர்களுக்கு அதை சரி செய்ய உதவும் மருத்துவ முறையாக கருதப்படுகிறது. அடுத்ததாக கருதப்படும் இந்த முக்கியமான பிசியோதெரபி தான் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி. இன்றளவில் அது முக்கியமாக அங்கு கருதப்படுகிறது. எப்படி என்றால், ஒரு விளையாட்டு வீரர் அந்த சமயத்தில் கிரவுண்டில் காயமடைந்தால் உடனடியாக ஓடி வந்து உதவுவது பிசியோதெரபிஸ்டுகளே. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த பிசியோதெரபி. இறுதியாக இன்டென்சிவ் மேனுவல் தெரபி IMT எனப்படும் இந்த தெரபியும் பயன்படுத்துகிறார்கள் என்று நான் சொல்ல ஆரம்பித்தால் சொல்லிக்கொண்டே போகலாம் இதன் பிரிவுகளை. ஏனென்றால் அத்தனை பிரிவுகள் கடலளவு இருக்கின்றன பிசியோதெரபியில். இப்படிப்பட்ட பிசியோதெரபியின் மகத்துவத்தை சிரிப்பை உங்களுக்கு போல எனக்கு வாய்ப்புகளுக்கு நான் மிக்க பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிசியோதெரபி என்பது இந்த உலகிற்கும் மனிதத்திற்கும் சமூகத்திற்கும் கொண்டு சென்று சேர்த்து அத்தனை சிறப்பை பெற்ற இந்த ஏன்மைய மருத்துவத்தை கொண்டு சென்று சேர்ப்பதுதான் எனது நோக்கம். இறுதியாக இயக்கம் இல்லாமல் அசைவில்லை, ஆற்றல் இல்லாமல் அசைவில்லை என்று கூறி பிசியோதெரபி இல்லாமல் அடுத்த தலைமுறையே இல்லை என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி கூறி